யெஷுவாவின் மணவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி. பிப்ரவரி மாத மடல் 2025. காக்கிறவர் காப்பாற்றுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, ஒருவராய் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி அவைகளையெல்லாம் காப்பாற்றுகிற பரிசுத்த தேவனை துதித்து பறந்து காக்கிற பட்சியைப் போல தன் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்ட குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவா மேசியா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி காக்கிறவர் காப்பாற்றுகிறார் என்ற தலைப்பில் ஒரு சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். பாதுகாப்பாய் கட்டப்பட்ட வீட்டுக்குள் நாம் வந்து சேரும் போது மழை, வெயில், வெள்ளம், வெப்பம் போன்றவற்றிலிருந்து நாம் காக்கப்படுகிறோம் அல்லவா? வீட்டிற்குள் பாதுகாப்பை உணர்கிறோம். அது இளைப்பாறும் இடம். இதேதான் நாம் கண்மலையாம் கிறிஸ்துவுக்குள் வந்து சேரும் போது நம்மை அழிக்க நினைக்கும் தீய சக்திகள், பொல்லாத மனிதர்கள், வஞ்சகங்கள் போன்றவைகளிலிருந்து நாம் காக்கப்படுகிறோம். அவரிடத்தில் பாதுகாப்பு, இளைப்பாறுதல் கிடைக்கிறது. சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பல வாக்குறுதிகள் பரிசுத்த வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. தேவ பாதுகாப்புக்குள் வராதவர்களின் நிலையில் அவர்களையும் காப்பாற்றி காக்க வேண்டும் என்பதே அன்பான தேவனுடைய திட்டம். இதையே ரட்சிக்கப்படுதல் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு நீச்சல் தெரிந்திருந்தாலும் எதிர்பாராத பெருவெள்ளத்தில் அடித்துக் கொண்டு போகப்படுகிறவர்களை மீட்பு குழுவினர் சரியான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றாவிட்டால் அவர்களின் நிலை என்னவாகும்? மனித சமுதாயம் தம் சுய பலத்தை நம்பினாலும் இதை போன்றே மீட்கப்பட வேண்டிய, காப்பாற்றப்பட வேண்டிய நிலையிலே உள்ளனர் என்று அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாவ சாயலை தரித்துத்தானே பிறக்கிறது. எங்கும் பாவ செயல்கள் பெருகியிருக்கிற இவ்வுலகில் பாவியாக வளரும் மனிதனுக்கு மீட்பு வேண்டும், அதாவது விடுதலை வேண்டும். எவைகளிலிருந்து? பாவத்திலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து, அடிமைப்பட்டிருக்கிற தீய பழக்க வழக்கங்கள், துர்க்குணங்களிலிருந்து, உலக மாயைகளிலிருந்து, பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து, இன்னும் பலவற்றிலிருந்து மனித குலம் விடுதலை பெற வேண்டும். இவைகளிலிருந்து மனிதரை காப்பாற்ற கர்த்தரும் மீட்பருமான யெஷுவா இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்து சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினார். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஒரு நாள் ஆண்டவர் யெஷுவா இயேசு பல பட்டணங்களிலிருந்து வந்த நோயாளிகளை சுகமாக்கிய பின் ஜனங்களையும் சீடர்களையும் அனுப்பிவிட்டு ஜெபிக்க சென்றிருந்தார். சீடர்களும் படவிலேறி நடுக்கடல் வரை வந்தபோது ஆண்டவர் யேசுவா இயேசு மீண்டும் கடலின் மேல் நடந்து சீடர்களும் வந்தார். முதலில் சீடர்கள் பயந்தாலும் அவர் தன்னை யார் என்று தெளிவுபடுத்தின போது பேதுருவும் அவரை போல கடலில் நடந்தார். காற்று பலமாயிருந்ததால் பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்ட பேதுருவை அவர் தம்முடைய கரங்களை நீட்டி காப்பாற்றினார். மத்தேயு 14:30-31 வாசிக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் இருந்து மனிதர்களை காப்பாற்றுவது ஆண்டவருக்கு இலகுவான காரியம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் பற்பல சூழ்நிலைகளிலிருந்து அவர் தூக்கி எடுத்து காப்பாற்றுகிறார். சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுங்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நாம் தீமையை வெறுக்க வேண்டும். சரீரத்தை மட்டுமல்ல, நம் ஆத்துமாவை காக்கிறார். சரீரம் அழியக்கூடியது. அழியாத ஆத்துமா பாதாளத்துக்கு தப்பிக்கப்பட வேண்டுமல்லவா? அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருப்பதனால் மனித குலத்தை இரட்சிப்பதில் மிக கருத்துள்ளவராய் இருக்கிறார். தன்னையே பலியாய் தந்த அவரின் அடைக்கலத்துக்குள் நாம் அனைவரும் வர வேண்டும் என்றே விரும்புகிறார். அவரே பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரே வழி. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்து வரான் என்று அவரே கூறியிருக்கிறார். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொன்ன யோபுவின் வாழ்வில் எத்தனை துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கொடிய வியாதியால் பாதிக்கப்பட்ட போதிலும் தேவனுடைய தயவு அவரை காப்பாற்றியது. பல தடவைகள் மனிதர்களுக்கு பயந்து ஓடி ஒளித்த தாவீது தேவனிடம் சங்கீதம் 17:9 என்னை ஒடுக்கிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று வேண்டிய போதெல்லாம்
தேவன் செவிசாய்த்து அவரை எல்லாவற்றுக்கும் காத்து நடத்தினார். நாமும் மனம் திரும்பி நம் பாவங்களை ஆண்டவர் இயேசுவிடம் அறிக்கையிட்டு அவரை முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டால் அவருக்குள் நாம் காக்கப்படுவோம். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் அதிகாரம் பெறுகின்றனர். சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். பெற்றோர் தம் பிள்ளைகளை காப்பாற்றி பராமரிப்பது போல் அன்புள்ள தேவன் மனித சமுதாயத்தை நேசிக்கிறார். சங்கீதம் 146:9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அவரது உண்மையான அன்பை உலகம் அறியாததினால் அழிவுக்குட்படுகிறார்கள். எமக்கன்பானவர்களே, ஆண்டவருடன் கிட்டிச் சேர்ந்து அவரது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்று தொட்டு இன்று வரை அவருடைய சீடர்கள் முதற்கொண்டு அநேகர் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே வருகின்றனர். துண்டு பிரசுரம் உட்பட சமூக வலைத்தளங்கள் ஊடாக அறிவிக்கப்படுகிறது. பரிசுத்த வேதத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த நோவா கிட்டத்தட்ட 100 வருடங்களாக கப்பலை, அதாவது பேழையை கட்டிக்கொண்டே அன்று வாழ்ந்த மக்களுக்கு அவர்களது பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படி எச்சரித்துக் கொண்டே இருந்தார். அம்மக்கள் பரியாசம் பண்ணார்கள் அல்லாமல் மனம் திரும்பவில்லை. கீழ்ப்படிந்ததினாலே நோவாவும் அவன் குடும்பத்தினரும் தொடர்ந்து 40 இரவு பகல் பெய்த பெருமழை வெள்ளத்தில் பேழைக்குள் பிரவேசித்த உயிரினங்களோடு கூட காக்கப்பட்டனர். சங்கீதம் 36:6. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். கிட்டத்தட்ட 1 வருடம் தண்ணீர் வட்டும் வரை பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டார்கள். பேழைக்கு வெளியே ஜனங்களோடு மிருக ஜீவங்கள் யாவும் மாண்டு போயின. இன்று நமக்கான காலம். சங்கீதம் 16:1. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று அழையுங்கள். ஆம். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் யேசுவாவின் மனவாட்டி சபை.